Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. நல்ல சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பஃப் பேஸ்ட்ரி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி எப்படி பஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கூடவே கேரட்டு, பச்சை பட்டாணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பஃப் செய்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கறி மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நான் கறி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண விட்டுடலாம். லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50% போல் நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போது ஃப்ரீசரில் இருந்து பேஸ்ட்ரி ஷீட் எடுத்திருக்கேன் நான். இது ஃப்ரீசரில் இருந்தனால டக்குன்னு பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து அப்படியே விட்டுடுங்க ரூம் டெம்பரேச்சரில். கொஞ்சம் நேரம் கழித்து இது எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பஃப் பேஸ்ட்ரி வீட்லேயே பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பேஸ்ட்ரி ஷீட் ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இப்போ எடுக்க எடுக்க அழகாக தனியாக வந்துடும். இது தேவையான பேஸ்ட்ரி ஷீட்டை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அதே மாதிரி பட்டர் பேப்பர் வச்சுட்டு திரும்ப ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. பேஸ்ட்ரி ஷீட்டை எப்போயும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிஃபோர் மட்டும் ஃப்ரீசர்லேருந்து எடுங்க. அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பேஸ்ட்ரி ஷீட் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். உங்களால் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண முடியாது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த பேஸ்ட்ரி ஷீட்டில் வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்ரி ஷீட்குள்ளே வைங்க. பேஸ்ட்ரி ஷீட் ரொம்ப ஹார்டாக இருந்தால் நீங்கள் மடிக்கும்போது உடஞ்சி போயிடும். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லேயர் அழகாக வராது. அதனால் கரெக்டாக பதமாக இருக்கும்போது இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை யூஸ் பண்ணுங்கள். மசாலா ஃபுல்லாக இந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓவனில் 400 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே பப்ஸை ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச பப்ஸ் அதில் வச்சிடலாம். நல்ல அடிகனமான பாத்திரத்தில் ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பப்ஸை வச்சிடலாம். மூடி வைக்கிற மூடி ஃபுல்லாக கவராக இருக்க மாதிரி ஏர் டைட்டாக, காற்று துள்ளி கூட உள்ளே பூதக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு கவராக இருக்கணும். என்னோடய பேனில் சைடில் கொஞ்சம் ஹோல் இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறேன். நீங்கள் இதை குக்கரில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் எப்படி எலும்புதுன்னு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகாமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிருக்குங்க. மேலே மட்டும் குக் ஆகலை. ஸோ அதை திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ 2 இதுலேயுமே பெருசாக வித்தியாசம் இருக்காதுங்க. இது ஓவனில் பேக் பண்ணது எவ்வளோ லேயர் அழகாக தெரியுது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதே மாதிரி இது ஸ்டவ் டாப்பில் பண்ணதுங்க. இதுலேயும் பாருங்கள் நல்ல லேயர் வந்திருக்கு. கலர் கூட ஆல்மோஸ்ட் ஓவனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல லேயரும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓவனில் பண்ணுற மாதிரியே ஸ்டவ் டாப்லேயும் நம்ம பப்ஸ் பண்ணலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.